ஒரு பப்ளிக் லைப்ரரியோட சயின்ஸ் ஃபிக்ஷன் செக்ஷன்ல 29 வயசு ஆள் அமைதியா லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதே லைப்ரரியில அமெரிக்காவோட FBI, DA, ஹோம்லேண்ட் செக்யூரிட்டின்னு எல்லாரும் சேர்ந்து பல மாசமா போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 29 வயசு ஆள் ஒரு டெரரிஸ்டோ சீரியல் கில்லரோ இல்ல, இவர் ஒரு பிசிக்ஸ் கிராஜுவேட். ஆனா இந்த பிசிக்ஸ் கிராஜுவேட் கிரியேட் பண்ணது தான் உலகத்தோட ஃபர்ஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் டார்க் வெப் மார்க்கெட். இது மூலியமா $1 பில்லியன் மேல இல்லீகல் சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் இவரை பிடிக்கவே முடியல. எப்படி ஒரு நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட் FBIயோட மோஸ்ட் வாண்டட் சைபர் கிரிமினலா ஆனாரு, எப்படி இவ்வளவு வருஷம் மாட்டாம இருந்தாரு, அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாரும் சேர்ந்து லைப்ரரியில ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணின அரெஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம். ராஸ் வில்லியம் உல்பிரிட் மார்ச் 27, 1984ல ஆஸ்டின், டெக்சாஸ்ல பிறந்தாரு. ராஸ் பத்தி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ்னு எல்லாரும் சொன்னது ஒரு காமனான விஷயம். அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட், ஆனா அதை விட முக்கியமா அவன் ரொம்ப கியூரியஸ். எப்பயுமே ஏன்னு கேட்கிற டைப், மத்தவங்க அக்செப்ட் பண்ற ரூல்ஸ், சிஸ்டம், அத்தாரிட்டியா குவெஸ்சன் பண்ணுவான்றது தான். ஸ்கூல்ல நல்லா படிச்சாரு. பாய் ஸ்கவுட்ல ஜாயின் பண்ணி லேட்டர் ஈகிள் ஸ்கவுட்டா கூட ஆனாரு. இது ஒரு ஹையஸ்ட் ஸ்கவுட்டிங் ரேங்க். இந்த டைம்ல ராஸ ஒரு நாள் FBIயோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினலா ஆவார்னு சொன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ்ல பிசிக்ஸ் படிக்க ஜாயின் பண்ணினாரு. காலேஜ் டேஸ்ல ராஸுக்கு ஒரு லிபர்டேரியன் பிலீஃப் டெவலப் ஆச்சு. கவர்மெண்ட் மக்களோட சாய்ஸஸ்ல ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு அவர் நம்பினாரு. அது மணியா இருந்தாலும் சரி, ட்ரக்ஸா இருந்தாலும் சரி. இந்த பிலீஃப் தான் லேட்டர் சில்க் ரோடு உருவாக ஃபவுண்டேஷனா இருந்துச்சு. 2010ல ராஸ் காலேஜ் முடிச்சிட்டாரு. லைஃப்ல பெருசா ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. சோ நார்மல் 9 to 5 ஜாப்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிசினஸ், ஸ்டார்ட் அப்லாம் ட்ரை பண்ணாரு. அது பெருசா சக்சஸ் ஆகல. ஆனா ஒரு ஐடியா மட்டும் அவர் மைண்ட்ல ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. கவர்மெண்ட் கண்ட்ரோலே இல்லாம ஒரு ஃப்ரீ மார்க்கெட் பிளேஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னு. 2011ல இன்டர்நெட்ல ஒரு புது வெப்சைட்டை சைலண்ட்லி லான்ச் பண்ணினாரு. அதுக்கு பேர் தான் சில்க் ரோட். இந்த வெப்சைட்டுக்கு சில்க் ரோட்னு பேர் வச்சதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் ரெஃபரன்ஸ் தான் காரணம். பழைய காலத்து சில்க் ரோடுங்கிறது ஒரு ஏன்ஷியன்ட் ட்ரேட் ரூட். யூரோப்ல இருந்து சைனா வரைக்கும் இந்த ரோட் 6400 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இது பல நாடுகளை கனெக்ட் பண்ணி எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இல்லாம ஃப்ரீயா ட்ரேட் பண்ண உதவுச்சு. முதல்ல யாருக்குமே இந்த வெப்சைட்டை பத்தி தெரியாது. நியூஸ் கவரேஜ், மீடியா அட்டென்ஷன் எதுவும் இல்ல. அது இன்டர்நெட்டோட ஷேடோ சைடான டார்க் வெப்ல இருந்துச்சு. டார்க் வெப்புக்குன்னு ஸ்பெஷல் ப்ரௌசர் யூஸ் பண்ணினாதான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால யூசர்ஸோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ராஸ் இந்த டார்க் வெப்ல தான் சில்க் ரோட கிரியேட் பண்ணினாரு. சில்க் ரோட் நம்ம யூஸ் பண்ற அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்குன்னு ஒரு ஹோம் பேஜ், உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா ஈஸியா சர்ச் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம், ஏன் ப்ராடக்ட்ஸ்க்கு ரேட்டிங் கூட போடலாம். சில்க் ரோட் ஃபுல்லா ட்ரக்ஸ், கோகைன், LSD, ஹெராயின் அண்ட் இன்னும் பல இல்லீகல் சப்ஸ்டன்சஸ். இதெல்லாம் ஆர்டர் பண்ணினா வீட்டுக்கே டெலிவரி வந்துடும். சில்க் ரோட ட்ரக்ஸ் உலகத்தோட அமேசான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா சில்க் ரோட் லான்ச் ஆனதும் பையர்ஸ், செல்லர்ஸ்னு யாரும் பெருசா வரல. சோ ராஸ் ஒரு கிளவரான மார்க்கெட்டிங் ட்ரிக் யூஸ் பண்ணினாரு. ஆன்லைன்ல சில வெப்சைட்ஸ்க்கு போய் இவர் ஒரு யூசர் மாதிரி சில்க் ரோட் பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணினாரு. ட்ரக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ற ஆன்லைன் கம்யூனிட்டிஸ்ல சில்க் ரோட் பத்தி யாருக்காவது தெரியுமா, நான் யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன்னு கமெண்ட் பண்ணினாரு. இதுக்கு ராஸ் யூஸ் பண்ணின ஃபேக்கான யூசர் நேம் ஆல்டாய்ட். இந்த நேமை நோட் பண்ணிக்கோங்க, பின்னாடி இதோட ரெஃபரன்ஸ் இருக்கும். இவர் சில்க் ரோட் வெப்சைட்டை கிரியேட் பண்றப்ப இவருக்கு வந்த டவுட்ஸை ஆன்லைன்ல கேட்டிருக்காரு. அங்கதான் பெரிய தப்பு பண்ணிருக்காரு. இவரோட ஒரிஜினல் இமெயில் ஐடி rossulbricht@gmail.com. இத டவுட் கேட்ட போஸ்ட்ல மென்ஷன் பண்ணி இவரை கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இனிஷியல் சில்க் ரோட்ல ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ராஸே போதை தர மஷ்ரூமை சில்க் ரோட்ல விற்க ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா யூசர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. இதுல நடக்கிற ஈஸியான வியாபாரத்தை பார்த்து ட்ரக் டீலர்ஸும் செல்லர்ஸா ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா சில்க் ரோட் சக்சஸ்க்கு பிக்கஸ்ட் ரீசன் ட்ரக்ஸ் இல்ல, பிட்காயின். இந்த டைம் வரைக்கும் பிட்காயின் பெருசா பாப்புலர் ஆகல. பட் பிட்காயினை பேமெண்டா யூஸ் பண்ணினா போலீஸ்னால ஈஸியா ட்ரேஸ் பண்ண முடியாது. அதனால யூசர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ராஸ் அவரோட வெப்சைட்டை இன்னும் ப்ரொஃபஷனலா மாத்தினாரு. கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணும்போது அவங்க காசு டைரக்டா செல்லர் கிட்ட போகாது, சில்க் ரோட் தான் வச்சிருக்கும். ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் காசு செல்லருக்கு கொடுக்கும். இதுக்கு பேரு எஸ்க்ரோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதனால ஸ்கேமர்ஸும் ரெடியூஸ் ஆனாங்க, ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு புது சிஸ்டம் மூலமா ட்ரக்ஸ் மூவ் ஆகுதுன்னு மட்டும் புரிஞ்சிருந்தது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ஏஜென்ட் ஜாரட் டெரியாகியன் ஏர்போர்ட்ல ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பார்சல் ஓபன் பண்ணும்போது உள்ள பிங்க் கலர்ல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரசி பில் இருந்துச்சு. நார்மலி ட்ரக் டிராஃபிக்கர்ஸ் பல்கா தான் கடத்துவாங்க. ஆனா இங்க நீட்டா பேக் பண்ணி இருக்கிற ஒரே பில். அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. இனிஷியலி பெருசா யாரும் இதை எடுத்துக்கல. ஆனா சில நாளுக்கு அப்புறம் இன்னும் சில பேக்கேஜஸ், அப்புறம் இன்னும் கொஞ்சம்னு வர ஸ்டார்ட் பண்ணுச்சு. செக்யூரிட்டி ஏஜென்ட் ஜாரடுக்கு தோணுச்சு, இது செப்பரேட் இன்சிடென்ட்ஸ் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டமே இருக்குன்னு. ஒரு பேக்கேஜ் டெலிவர் ஆக போற அட்ரஸை ட்ரேஸ் பண்ணி அங்க போனாரு. அந்த அட்ரஸ்ல இந்த பேக்கேஜை ஆர்டர் பண்ணின ஆள் இல்ல. ஆனா அங்க இருந்த ரூம்மேட் கிட்ட விசாரிச்சாரு. அப்ப அந்த ரூம்மேட் சில்க் ரோட பத்தி சொன்னாரு. ஜாரட் அந்த பேரை ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறாரு. ஆன்லைன்ல தேடி பாக்குறாரு, பெருசா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஆனா இதுக்கப்புறம் இன்டர்நெட்ல ஒரு ஆர்டிகல் பாப்புலர் ஆச்சு. ஜேர்னலிஸ்ட் ஏட்ரியன் சென்னு ஒருத்தர் எழுதினது. அதுல அமேசான் மாதிரி ஆன்லைன் ட்ரக்
ட்ரக்ஸ் வாங்க முடிஞ்சா எப்படி இருக்கும்னு இருந்துச்சு. அந்த ஆர்டிகல்னால தான் ஃபர்ஸ்ட் டைமா காமன் பப்ளிக்கு சில்க் ரோட்னு ஒன்னு இருக்கிறது எக்ஸ்போஸ் ஆச்சு. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த ஆர்டிகலை ரீட் பண்ணினாங்க. மீடியா அட்டென்ஷன் வந்துச்சு. இந்த ஒரு ஆர்டிகல்ல இருந்து தான் சில்க் ரோடோட முடிவு ஆரம்பிச்சிச்சு. ஆனா ராஸ்க்கு அது எதுவும் தெரியல. அவர் இந்த பப்ளிசிட்டினால புது யூசர்ஸ் வரத செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப யுஎஸ் செனேட்டரா இருந்த சக் ஷூமர் பப்ளிக்கா சில்க் ரோட் பத்தி பேசினாரு. அவர் டைரக்டா அத்தாரிட்டிஸ் கிட்ட இந்த சைட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி டிமாண்ட் பண்ணினாரு. ஏர்போர்ட்ல எக்ஸ்டசி பில்ல கண்டுபிடிச்ச ஜாரட்டுக்கு வேற ஒரு பயம் இருந்தது. ட்ரக்ஸ் மட்டும் இல்ல, டெரரிஸ்ட், வெப்பன்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்னு ஃபியூச்சர்ல என்ன வேணாலும் இந்த பிளாட்ஃபார்ம்ல விற்க முடியும்னு அவர் யோசிச்சாரு. சோ அவரை யுஎஸ் அட்டார்னி ஆபீஸா கன்வின்ஸ் பண்ணினாரு இந்த கேஸை சீரியஸா பார்க்கணும்னு. ஆனா ராஸுக்கு இப்படி பப்ளிக்கா பேச பேச அவருக்கு பல மில்லியன் சேல்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ரெவன்யூ வளர்ந்துட்டு இருந்துச்சு. இந்த டைம்ல ராஸோட லைஃப்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. ஆக்சுவலி ஆன்லைன்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. ரியல் லைஃப்ல அவர் யாருன்னே தெரியாது. ஜஸ்ட் யூசர் நேம் மட்டும் தான் தெரியும். வெரைட்டி ஜோன்ஸ். வெரைட்டி ஜோன்ஸ் ராஸோட ஆன்லைன் மென்டார். சில்க் ரோட பெருசா வளர்க்க, செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ண, கிரிமினல் வேர்ல்ட்ல சர்வைவ் பண்ண ராஸுக்கு அட்வைஸ் கொடுத்தவர். ரெண்டு பேரும் டெய்லி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட ரியல் ஐடென்டிட்டி தெரியாது. ஒரு நாள் இந்த வெரைட்டி ஜோன்ஸ் ஒரு ஐடியா கொடுத்தாரு. அது இன்டர்நெட் ஹிஸ்டரியில ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சைட் ஓனர் ராஸுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணலாம்னு சொன்னார். அந்த ஐடென்டிட்டிக்கு வச்ச பேரு ட்ரெட் பைரேட் ராபர்ட்ஸ். பிரின்சஸ் பிரைட்னு ஒரு மூவில இருந்து இன்ஸ்பயர் ஆன நேம். சில்க் ரோட்ல ட்ரெட் பைரேட் ராபர்ட்ஸ்னா ஒரு பர்சன் இல்ல, அது டீம் லீடர் இல்ல மினிஸ்டர் மாதிரி ஒரு டைட்டில். ஒரு ஆள் ரிட்டையர் ஆனா நெக்ஸ்ட் ஆள் அந்த யூசர் நேமை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து சில்க் ரோட மேனேஜ் பண்றவங்க இந்த நேமை யூஸ் பண்ணிக்குவாங்க. வெரைட்டி ஜோன்ஸ் இதுக்கு சொன்ன லாஜிக், போலீஸ் ஒரு வேளை உன்னை கண்டுபிடிச்சிட்டா நீ சும்மாவே சொல்லலாம், நான் பழைய ட்ரெட் பைரேட் ராபர்ட்ஸ், இப்ப இருக்கிறது வேற யாரோ ஒரு அட்மின். ராஸுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டைம்ல ராஸோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்த ஜூலியாக்கு ராஸ் என்ன பண்றாருன்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிச்சு. இனிஷியலி சப்போர்ட் பண்ணினாங்க. ஆனா டைம் போக போக பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. எப்ப எந்த ஏஜென்சிக்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. டெய்லியும் பயம், எங்க போனாலும் யாராச்சும் வந்துருவாங்களோன்னு ஆங்ஸைட்டியோட இருந்தாங்க. சோ கொஞ்ச நாள்ல ஜூலியா பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ராஸ் இதனால ஹர்ட் ஆனாரு. ஆனா ஸ்டாப் பண்ணல. சில்க் ரோட் வளர வளர ராஸுக்கும் பயம் அதிகமாச்சு. சோ அவர் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் பிளான கிரியேட் பண்ணினாரு. இஃப் அத்தாரிட்டிஸ் சடனா அரெஸ்ட் பண்ண வந்தா என்ன பண்றது? லேப்டாப், ஹார்ட் டிரைவ்லாம் ஒரு கிளிக்ல எவிடன்ஸை லாக் பண்ற மாதிரி செட்டப் பண்ணாரு. கையில எப்பயும் கேஷ் வச்சுக்க ஸ்டார்ட் பண்ணினாரு. பல ஃபேக் டாக்குமெண்ட்ஸை வாங்கி வச்சிருந்தாரு. சோ இன்கேஸ் போலீஸ் வந்துட்டா உடனே தப்பிச்சு போய் ஃபேக் ஐடென்டிட்டி வச்சு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. ஒரு தடவை லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ண ஆஸ்திரேலியால இருக்க அவர் சிஸ்டர் கூட போய் ஸ்டே பண்ணினாரு. ராஸ் தள்ளி இருந்தாலும் சைட்ல ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்க விற்கிறவங்க எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தாங்க. கவர்மெண்ட் எஸ்டிமேட்ஸ் படி சில மாசத்துக்குள்ள சில்க் ரோட்ல நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் வேல்யூ பல $100 மில்லியன் மேல போயிருச்சு. 2012-13 டைம்ல சில்க் ரோட்ல டெய்லி thousands ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மூவ் ஆகுது. ஆனா யூசர்ஸ் யாரும் நல்லவங்க இல்ல. ஸ்கேமர்ஸ், ஹேக்கர்ஸ், பிளாக்மெயிலர்ஸ் தான் இருந்தாங்க. ராஸுக்கு FBI விட பயம் கொடுத்தது சில்க் ரோட்குள்ள இருந்த இந்த ஆளுக தான். அதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. சில்க் ரோட் டீம்ல இருந்த ஒரு மெம்பர் கர்டிஸ் கிரீன் ரொம்ப நாளா சில்க் ரோட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நம்பிக்கையான ஆள். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல thousands ஆஃப் பிட்காயின்ஸ் மிஸ் ஆகிருச்சு. இது சில்க் ரோட் யூசர்ஸோட பணம். ராஸுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு கர்டிஸ் கிரீன் தான் ரெஸ்பான்சிபிள்னு. இதை கேட்ட ராஸ் ட்ரெட் பைரேட் ராபர்ட்ஸ் அக்கௌண்ட் மூலமா கர்டிஸ் கிரீனை எலிமினேட் பண்ண பேரம் பேசினாரு. ஆனா இங்க தான் ட்விஸ்ட் இருக்கு. ராஸ் இதுக்காக பேசினது நாப்னு ஒரு கிரிமினல் கிட்டன்னு நினைச்சாரு. ஆனா ரியாலிட்டியில அவர் பேசினது ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் கிட்ட. ராஸ் அவரை ஏமாத்தின கர்டிஸ் கிரீனை எலிமினேட் பண்ண காசு தரதா சொன்னாரு. நாபும் ஓகே சொல்லிட்டு காசை வாங்கிட்டாரு. அப்புறம் ராஸ் கிட்ட போட்டோ எவிடன்ஸ் அனுப்பினாரு. கர்டிஸ் கிரீனோட பாடி ஃப்ளோர்ல இருக்க மாதிரி, அங்க கொஞ்சம் பிளட் இருக்க மாதிரி. சோ ராஸ் அதை நம்பிட்டாரு. ஆனா ரியாலிட்டியில கர்டிஸ் கிரீன் உயிரோட தான் இருந்தாரு. சும்மா கீழே படுத்துட்டு சூப்பர் பிளட் மாதிரி ஊத்தி போட்டோ எடுத்திருக்காங்க. மீன்வைல் ஏஜென்ட் ஜாரட் அண்டர் கவர் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணினாரு. இந்த டைம் சிம்பிளி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாம சில்க் ரோட்குள்ள போய் ட்ரக்கே வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்வெஸ்டிகேஷன் மூலியமா சிரஸ்னு ஒரு மாடரேட்டரை கண்டுபிடிச்சாரு. லேட்டர் ஜாரட் இந்த சிரஸோட சில்க் ரோட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினாரு. ஜாரட் சம்டைம்ஸ் டைரக்டா ட்ரெட் பைரேட் ராபர்ட்ஸ் அதாவது ராஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அசைன்மெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணினாரு. இன்டர்னலா சில்க் ரோட்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ஸை பார்த்தாரு. 2013ல ஒரு பிரேக் த்ரூ வந்துச்சு. சில்க் ரோடோட கோட்ல இருந்த கான்ஃபிகரேஷன் மிஸ்டேக்னால சர்வரோட ரியல் IP அட்ரஸ் எக்ஸ்போஸ் ஆச்சு. இந்த சர்வர் இருந்த இடம் ஐஸ்லாண்ட் அத்தாரிட்டிஸ் ஹெல்ப்போட சர்வர் அக்சஸ் கிடைச்சிச்சு. சில்க் ரோடோட டிரான்சாக்ஷன் லாக்ஸ், யூசர் ஆக்டிவிட்டிஸ், இன்டர்னல் கம்யூனிகேஷன் எல்லாமே கவர்மெண்ட் கையில கிடைச்சிருச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ட்ரெட் பைரேட் ராபர்ட்ஸ் அதாவது ராஸோட லாகின் பேட்டர்ன்ஸ், இவர் எப்ப லாகின் பண்றாரு, எப்ப லாக் ஆஃப் பண்றாரு எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனா இன்னும் ஒரு ப்ராப்ளம். ட்ரெட் பைரேட் ராபர்ட்ஸ் யாரு, அவரோட ரியல் ஐடென்டிட்டி என்ன?
சர்வர் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இவர் யாருன்னு தெரியல. அதை சால்வ் பண்ணது FBI, DEA, ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி எல்லாம் இல்ல, IRS, டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். அந்த ஏஜென்சில ஒர்க் பண்ணின ஒரு இன்வெஸ்டிகேட்டர் கேரி ஆல்ஃபர்ட். இந்த ஸ்டோரியில இருக்கிற மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஹீரோ இவர் தான். கேரிக்கு சில்க் ரோட் பத்தி பெருசா நாலேஜ் இல்ல, டார்க் வெப்லயும் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனா அவர்கிட்ட இருந்தது வேற ஒரு ஸ்கில், பேட்டர்ன் ரெகக்னிஷன். மற்ற ஏஜென்சிஸ் எல்லாம் சர்வர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது கேரி மட்டும் இன்டர்நெட்டோட பழைய ஃபுட் பிரிண்ட்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபாரம் போஸ்ட், பழைய அக்கௌண்ட்ஸ், மறந்து போன டிஸ்கஷன்ஸ், பல நாள் சர்ச் பண்ணியும் ஒன்றும் கிடைக்கல. ஆனா கேரிக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, பெரிய கிரிமினல்ஸ் எல்லாரும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு. இன்டர்நெட்ல சில்க் ரோட் ஃபர்ஸ்ட் எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தேட ஆரம்பிச்சாரு. பல ஃபாரம்ஸ், டெட் அண்ட் பல ஆயிரம் போஸ்ட். அப்புறம் தான் ஆல்டாய்ட்னு ஒரு யூசர் நேம் ரிப்பீட்டட்லி இவர் கண்ணில் பட்டுச்சு. ஸ்டார்டிங்ல இதுவும் வேற ஏதோ ஒரு ரேண்டம் யூசர்னு நினைச்சாரு. ஆனா இந்த ஆல்டாய்டோட பழைய போஸ்ட்ஸை செக் பண்ணினாரு. அப்ப இவருக்கு ஒரு போஸ்ட் கண்ணில் பட்டுச்சு. ராஸ் ஒரு ஃபாரம்ல ஹெல்ப் கேட்கும்போது கான்டாக்ட் இமெயில் கொடுத்திருந்தாரு இல்லையா, rasulbrick@gmail.com. இதுதான் இந்த கேஸோட ஒரு ரொம்ப பெரிய டிஸ்கவரியா இருந்துச்சு. அடுத்து ராஸோட போஸ்ட், யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணினாரு. ராஸோட லிபர்டேரியன் பிலீவ்ஸ், கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்றது எல்லாம். ஆனா இது மட்டும் எவிடன்ஸ் இல்ல. அடுத்து ஃப்ராஸ்ட்ன்ற ஃபேக் நேம் யூஸ் பண்ணி டார்க் வெப் பிரவுசர் பத்தி ராஸ் கேட்டிருந்த क्वेश्चंस, ராஸ் அடிக்கடி யான்ற வேர்ட் யூஸ் பண்றதும் கேரி நோட் பண்ணியிருக்காரு. இதுதான் சில்க் ரோட் அக்கவுண்டான ட்ரெட் பைரட் ராபர்ட்ஸ் மெசேஜஸ்லயும் அடிக்கடி யூஸ் பண்ற ஸ்டைல். இனிஷியலி ஆல்டாய் சில்க் ரோட் பத்தி போட்டிருந்த போஸ்ட்லயும் இதே மாதிரி இருக்கு. 2013ல US கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் கனடால இருந்து சான் பிரான்சிஸ்கோ போறதுக்கு வந்த பேக்கேஜை ரேண்டமா இன்ஸ்பெக்ட் பண்ணினாங்க. உள்ள பல ஃபேக் ஐடிஸ் இருந்துச்சு. இத வாங்க போறவர் யாருன்னு பார்த்தா ராசுல் பிரிக். FBI உடனே அந்த அட்ரஸ்க்கு போனாங்க. ராஸ் அப்போ ஒரு ஃபேக் நேம் யூஸ் பண்ணிட்டு, கேஷ் யூஸ் பண்ணிட்டு தலைமறைவா இருந்தார். அவரோட ரூம்மேட்ஸ்க்கு கூட அவரோட உண்மையான பேரு தெரியாது. ஏஜென்ட்ஸ் ராஸ் கிட்ட ஃபேக் ஐடிஸ் பத்தி क्वेश्चन கேட்டாங்க. ராஸ் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டாரு. அப்போ சில்க் ரோட்ல இருந்து என்ன வேணாம் வாங்கலாம்னு சொன்னாரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஆபீசர்ஸ்க்கு சில்க் ரோட் கேஸ் பத்தின டீடைல்ஸ் எதுவும் தெரியாது. ஆனா ரிப்போர்ட்ல எழுதி வச்சாங்க. லேட்டர் கேரி ஆல்ஃபர்ட் சர்ச் பண்ணும்போது இந்த ரிப்போர்ட் கிடைச்சிச்சு. சோ இப்போ எல்லாம் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ராஸ், ஆல்டாய்ட், இமெயில், ஃப்ராஸ்டி, ஃபேக் ஐடிஸ். ஒரு நாள் கேரி போன்ல மத்த ஏஜென்சிஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஃப்ராஸ்டின்ற நேம் சொன்னதும் FBI ஏஜென்ட் ஷாக் ஆனாங்க. ஏன்னா ஐஸ்லாண்ட் சர்வர் டேட்டால ட்ரெட் பைரட் ராபர்ட் சர்வர் லாக்ஸ்க்கு யூஸ் பண்ணின நேம் ஃப்ராஸ்டி. அந்த செகண்ட்ல பல வருஷத்து மிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் சால்வ் ஆகிருச்சு. கவர்மெண்ட் ஃபைனலி ராஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா கோர்ட்ல ப்ரூவ் பண்றதுக்கு இது மட்டும் பத்தாது, ஹார்ட் எவிடன்ஸ் வேணும். இதுல அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ராஸோட லேப்டாப் ஃபுல்லா என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவரை அரெஸ்ட் பண்றப்ப லேப்டாப்பை லாக் பண்ணிட்டா என்கிரிப்ஷன் ஆக்டிவேட் ஆயிரும். அப்புறம் எவிடன்ஸ் எடுக்கிறது நியர்லி இம்பாசிபிள். சோ கவர்மெண்ட்டுக்கு ராஸோட லேப்டாப் லாக்இன் ஸ்டேட்டஸ்ல வேணும். அதுவும் ட்ரெட் பைரட் ராபர்ட்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேணும். அந்த எவிடன்ஸ் கிடைச்சாதான் கேஸ் ராக் சாலிட் ஆகும். அதனால இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒரு அன்யூஷுவல் பிளான் கிரியேட் பண்ணினாங்க. பல வாரம் சர்வைலன்ஸ் நடந்துச்சு. ராஸ் எங்க போறாரு, என்ன பண்றாரு, எந்த காஃபி ஷாப்ல உட்கார்றாரு, எந்த ரூட் யூஸ் பண்றாரு எல்லாமே அப்சர்வ் பண்ணினாங்க. ராஸ் அப்ப சான் பிரான்சிஸ்கோல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அத்தாரிட்டிஸ்க்கு இவரோட டெய்லி ரொட்டீன் பிரெடிக்டபிள் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் இதுதான் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சில்க் ரோட மேனேஜ் பண்ண யூஸ் பண்ற லேப்டாப்பை காஃபி ஷாப்ஸ், லைப்ரரின்னு அடிக்கடி வெளியெடுத்துட்டு போவாரு. 2013ல அக்டோபர் 1 அன்னைக்கு ராஸ் அவர் யூசுவலா போற சான் பிரான்சிஸ்கோ பப்ளிக் லைப்ரரிக்குள்ள வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் செக்ஷன் பக்கத்துல உட்கார்ந்தாரு. லேப்டாப் ஓபன் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாரு. லைப்ரரிக்குள்ள எல்லாரும் எப்பயும் போல நார்மலா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இவர் இருந்த ரூம்ல ஆல்ரெடி ஏஜென்ட்ஸ் பிளான் பண்ணிட்ட பொசிஷன்ல இருந்தாங்க. ஒரு ஏஜென்ட் ராஸோட லேப்டாப் ஸ்கிரீனை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு ஏஜென்ட் கேட் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு. இன் கேஸ் ஆஃப் ராஸ் வெளியே ஓடினா பிடிக்கிறதுக்காக. இன்னொரு ஏஜென்ட் ராஸை பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாரு. இந்த டைம்ல சில்க் ரோட்ல சிரஸ்ன்ற நேம்ல மாடரேட்டர் அக்கவுண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஏஜென்ட் ஜாரட் ராஸ் சில்க் ரோட்குள்ள லாகின் பண்ணது கன்ஃபார்ம் ஆன உடனே மெசேஜ் அனுப்பினாரு. ராஸ் செக்யூரிட்டி கான்ஷியஸ் பர்சன். சோ இமிடியட்லி ஒரு செக்யூரிட்டி क्वेश्चन கேட்டாரு. இவர்கிட்ட பேசுறது ரியல் சிரஸ் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க. ஃபார்ச்சுனேட்லி இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு அதுக்கான ஆன்சர் ஒரிஜினல் சிரஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. சோ ஆன்சர் சொன்னதும் ஜாரட் சொன்ன ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான அட்மின் ரிலேட்டட் மெசேஜஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எக்ஸாக்ட்லி இந்த மொமெண்ட்காக தான் அத்தாரிட்டிஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ராஸ் இப்போ லேப்டாப்ல கிளியர்லி சில்க் ரோடோட அட்மின் பேஜ்ல இருக்காரு. அதுக்கான சிக்னலை ஏஜென்ட் ஜாரட் கொடுத்ததும் அத்தாரிட்டிஸ் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணினாங்க. ராஸுக்கு
பக்கத்துல ஒரு பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பயங்கரமா சண்டை போடுற மாதிரி நடிச்சாங்க. ராஸ் இன்ஸ்டிங்டிவ்லி திரும்பி பார்த்தாரு. அப்ப ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல இமீடியட்லி ஒரு ஏஜென்ட் லேப்டாப்பை எடுத்துட்டாரு. இன்னும் ஒரு ஏஜென்ட் ராஸை பிடிச்சிட்டாரு. ராஸ் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப லேப்டாப் ஷட் டவுன் பண்ணவோ லாக் பண்ணவோ சான்ஸ் கிடைக்கல. ராஸ் அரெஸ்ட் ஆன உடனே FBI சில்க் ரோட் சர்வர்ஸை சீஸ் பண்ணி வெப்சைட் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணினாங்க. ஒரு காலத்துல டார்க் வெப்போட அமேசான் சொல்லப்பட்ட மார்க்கெட் பிளேஸ் இப்போ ஒரே நாள்ல டிஸப்பியர் ஆகிருச்சு. அரெஸ்ட் பண்ணி இவர் மேல ட்ரக் டிராபிகிங், மணி லாண்டரிங்னு பல சார்ஜஸ் போட்டாங்க. ட்ரையலோட எண்டில் ராஸ் உல்பிரிக் கில்ட்டி, எல்லா மேஜர் கவுன்ஸ்லயும் கில்ட்டின்னு தீர்ப்பு வந்துச்சு. அவரோட வாழ்நாள் முழுக்க இனி ஜெயில தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா ராஸ் உல்பிரிக் ஸ்டோரியோட ஷாக்கிங் பார்ட் இது இல்ல. ராஸ் அரெஸ்ட் ஆன அப்புறம் சில்க் ரோட் சர்வர்ஸ்ல இருந்த கம்யூனிகேஷன்ஸை அத்தாரிட்டிஸ் டீப்பா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்கதான் ராஸுக்கு மென்டாரா இருந்த வெரைட்டி ஜோன்ஸ் பத்தின நிறைய டீடைல்ஸ் கிடைச்சிச்சு. பல வருஷம் ஃபேக் ஐடென்டிட்டி பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்த வெரைட்டி ஜோன்ஸோட ரியல் நேம் ராஜர் தாமஸ் கிளார்க். இவர் தான் சில்க் ரோட் எம்பையரை பில்ட் பண்ண முக்கியமான காரணம். கடைசியில இவரும் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கையில மாட்டிட்டாரு. லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இந்த வெப்சைட் இதோட முடிஞ்சிச்சுன்னு தோணுச்சு. ஆனா சில்க் ரோடோட முடிவு இது இல்ல. ஒரு மாசம் கூட ஆகல, ஃபார்மர், அட்மின், யூசர்லாம் சேர்ந்து சில்க் ரோட் 2.1 புது வெர்ஷன் லான்ச் பண்ணினாங்க. இந்த புது சில்க் ரோட ரன் பண்ணினது பிளேக் பெந்தால்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவர் முன்னாடி ஸ்பேஸ் எக்ஸ்ல கூட ஒர்க் பண்ணினாருன்னு FBI ஏஜென்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஆனா FBI இப்ப ரெடியா இருந்துச்சு. 2014ல ஆபரேஷன் ஆனிமஸ்னு பெரிய இன்டர்நேஷனல் ஆபரேஷன் லான்ச் பண்ணினாங்க. FBI, யூரோபோல், ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி எல்லாரும் சேர்ந்து சில்க் ரோட் 2.0 சர்வர்ஸை ட்ராக் பண்ணி பிளேக் பெந்தால சான் பிரான்சிஸ்கோல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சில்க் ரோட் 2.0 முடிஞ்சிருச்சு. லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ராஸை பிடிச்சிட்டாங்க, பிளேக் பெந்தாலையும் பிடிச்சாச்சு, டார்க் வெப் ட்ரக் ட்ரேட் முடிஞ்சிச்சுன்னு. ஆனா நடந்தது அதுக்கு ஆப்போசிட். சில்க் ரோடுக்கு அப்புறம் பல புது மார்க்கெட்ஸ் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பிட்காயின் கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணிட முடியும். அதனால மொனேரோ மாதிரி பிரைவேட் காயின்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆனாங்க. செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணினாங்க. டார்க் வெப் முடிஞ்சிடல, அது இன்னும் சொபிஸ்டிகேட்டடா மாறிச்சு. ஆனா ராஸோட ஸ்டோரி இங்க முடியல. ராஸ் என்னவோ ஜெயில இருந்தாலும் வெளியே அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாங்க. இயர்ஸ் போகிறப்ப ஃப்ரீ ராஸ் மூவ்மெண்ட்டும் பெருசாச்சு. செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ், லிபர்டேரியன் குரூப்ஸ் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைஃப் சென்டென்ஸ்ங்கிறது ஃபேரா இல்லையான்னு. தென் அன்எக்ஸ்பெக்டடா ஜனவரி 2025ல டொனால்ட் ட்ரம்ப் ராஸுக்கு ஃபுல் அண்ட் அன்கண்டிஷனல் பாடனை கிராண்ட் பண்ணினார். 11 வருஷத்துக்கு முன்னாடி லைப்ரரியில அரெஸ்ட் ஆன ராஸ் ஒரு நாள் ஃப்ரீ ஆகிட்டாரு. ஆல்மோஸ்ட் யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. சில்க் ரோடுக்கு அப்புறம் அதை விட பெரிய மார்க்கெட் உருவாச்சு. அதோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.